எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நீண்ட பேட்டியை அளித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து அது பற்றி பேசியிருக்கிறார். 2 ஆண்டுகளை இந்த ஆட்சி நிறைவு செய்த பின்னர் தன்னுடைய அரசாங்கத்துடைய பல்வேறு கொள்கைகள் சார்ந்த அந்த பேட்டியில் விரிவாக பேசியிருக்கிறார். ஊடகத்திற்கு பேட்டி அளித்து நாட்டு மக்களுக்கு தன்னுடைய பல்வேறு கொள்கைகளில் பல விஷயங்களுக்கான பதில்களை சொல்லியிருக்கிறார். பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து பேசியிருக்கிறார். ஜன்தன் திட்டம் போன்ற திட்டங்கள் குறித்து மோடி அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அதே போல எதிர்க்கட்சியை பற்றி, பாராளுமன்றத்துடைய செயல்பாடு பற்றி, சில ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றியும் பேசியிருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்க அதில் முக்கியமாக தலைப்புச் செய்திகளை பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ரகுராம் ராஜன் குறித்து திரு சுப்பிரமணிய சாமி அவர்களும் மற்ற சில பாஜக பிரமுகர்களும் தெரிவித்திருந்த கருத்துக்கள் பற்றி மோடி அவர்கள் கூறிய கருத்துக்கள் மிகப்பெரிய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன, விவாதங்களை ஏற்படுகின்றன. சில பக்கங்களில் பாராட்டுகளையும் சில பக்கங்களில் விமர்சனங்களையும் இப்படி விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக மோடி அவர்களுடைய கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. இந்த பிரச்சனையில் அவர் சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு மறைமுக குட்டை வைத்திருக்கிறாரா அல்லது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அரசாங்கத்துடைய கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இந்த ஒரு அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறதா? பிரதமரின் முழு நீள பேச்சு ஒரு மோடி வித்தையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு டி ராகவன் அவர்கள் இணைகிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் அழகிரி அவர்கள் இணைகிறார். அதேபோல அரசியல் ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் திரு கிட்டி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதேபோல நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் அவர்களும் இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அனைத்து விருந்தினர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலாவதாக பாஜகவிடம் தான் நியாயமா கேள்விகள் எழும்பும். ஒரு நீண்ட பேட்டி, பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. முக்கியமா கான்ட்ரோவர்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா திரு சுப்பிரமணியம் சாமி அவர்களுடைய சில கருத்துக்கள் சார்ந்து பிரதமர் கூறியிருந்த கருத்துக்கள். ரகுராம் ராஜனுடைய தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்குவது ஒரு மிகப்பெரிய அவருக்கு செய்யக்கூடிய ஒரு இன்ஜஸ்டிஸ். இது ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ரகுராம் ராஜன் அவர்களுக்கு. இப்படி பேசுவதை தவிர்க்கணும், இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டன்ட்ஸ் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். என்னுடைய மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு, நான் ரொம்ப தெளிவா இதை சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு as many words ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பேசி இருக்கிறார். இது இந்த கட்டத்துல பல்வேறு தரப்பினரால் வரவேற்கவும் பட்டிருக்கிறது. அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சியினரால் விமர்சிக்கவும் பட்டிருக்கிறது. இது சுப்பிரமணிய சாமி அவர்கள் முதல் முறையாக திரு ரகுராம் ராஜன் அவர்கள் குறித்தோ இல்ல அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் குறித்தோ பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மற்றவர்கள் குறித்தோ இல்ல பொதுவா அரசாங்கத்துடைய செயல்பாடு குறித்தோ இது போன்ற விமர்சிப்பது முதல் முறை அல்ல. இது போன்ற தொடர் விமர்சனங்களை ஒரு பக்கம் மௌனம் காத்து கடைசியா ரகுராம் ராஜன் அவர்கள் நான் இதுக்கு மேல அடுத்த கட்டமா இது போக மாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த ஒரு பேட்டியில இந்த விளக்கத்தை அளிப்பதற்கு முன்னாடியே இந்த விளக்கத்தை அளித்திருக்கலாமோ? அப்ப முன்னாடி மௌனம் காத்ததெல்லாம் சுப்பிரமணிய சாமியோட கருத்துக்கு ஒரு அப்ரூவலா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மௌனம் காத்தது என்பதெல்லாம் கிடையாது. நேற்றைக்கு அந்த பேட்டியில கேள்வி கேட்கப்பட்டது, அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்னாடி எந்த பேட்டியில அவர் இதே கேள்விக்கு மௌனம் சாதித்திருக்கிறார் பிரதமர்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்றைக்கு கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் தானே தவிர, அதே போல பிரதமர் தன்னுடைய நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் பிரதமர் மாத்திரம் இல்ல, ப்ரோஆக்டிவா மக்களோட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி முன்வரக்கூடிய ஒரு பிரதமர். ப்ரோஆக்டிவா பல விஷயங்களை சொல்றேன்னு நான் மன் கி பாத்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு முறை ரேடியோல மக்கள் கிட்ட பேசுறாரு. பல விஷயங்கள் சார்ந்து, பிளாக் மணி சார்ந்து, எவ்வளவு விஷயங்கள் சார்ந்து பேசுறாரு. டாக்ஸ் இவேட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இது போன்ற சர்ச்சைகள் குறித்து அவருக்கு பேசுறதுக்கு ஏற்கனவே ரகுராம் ராஜன் விஷயத்தை பத்தி வரும்பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, இது அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், இது அரசு பார்த்துக் கொள்ளும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நிதி அமைச்சரும் கூட இது பற்றி ஏற்கனவே அவரும் கூட இதற்கு பதில் அளிச்சிருக்கிறார். சொல்லியும் சுப்பிரமணிய சுவாமி அவர்களோ மற்றவர்களோ அந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எதை காட்டுறீங்க? ஒண்ணு மோடி அவர்கள் சொல்றதை யாரும் பாஜக கேட்கறது இல்லைன்றது நிச்சயமா கேஸ் இருக்கு. முதல் கேள்வி, பிரதமர் இப்பதான் சொல்றாருன்னு சொன்னீங்க, இப்பதான் சொல்லல, ஏற்கனவே இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன். இவ்வளவு கடுமையா சொல்லல, இப்படி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ல இறங்காதீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் முதல்ல பிரயோகப்படுத்தல. உங்களுடைய பார்வையில அது கடுமையா, எளிமையா, சாதாரணமாங்கிறதுலாம் உங்களுடைய பார்வை, பர்செப்ஷன். பிரதமர் அதை நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார், இந்த வார்த்தையை பர்செப்ஷன். அதே போல இது உங்களுடைய பார்வையில அப்படி இருக்கலாம். ஆனால் பிரதமர் ஏற்கனவே இது நிர்வாக விஷயம், இதிலே அரசு பார்த்துக் கொள்ளும், இது ஒண்ணு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் இல்லன்னு சொல்லியிருக்கிறார். நிதியமைச்சரும் கூட பலமுறை சொல்லியிருக்கிறார், அதை ரீட்டரேட் பண்ணார் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் இது இனிமேல் இவர் பேசுவாரா பேச மாட்டாருன்னா பிரைம் மினிஸ்டரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெளிவுபடுத்தி இருக்கிறார்.
இனிமேல் அந்த அதை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் பேச வேண்டும் என்பது புரிகிறது. நிச்சயமா பாஜகவிலையும் இருக்கட்டும், அரசாங்கத்திலும் இருக்கட்டும், சர்வ வல்லமை பொருந்திய தலைவராக இன்னைக்கு பிரதமர் மோடி இருக்கிறார்னா அதை யாருமே பாஜகவிலும் இருக்க மாட்டாங்க. அரசாங்கத்திலும் அவர் தான் பிரதம அமைச்சராக இருக்கிறார். அப்போ அவரோட ஒரு அப்ரூவல் இல்லாம, ஏன்னா இது போன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகும் கூட திரு சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு ராஜ்யசபால எம்பி பதவி வழங்கப்படுகிறது. அப்போ கட்சி ரீதியான செயல்பாடுகள்ல அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கறதையும் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் நியமிப்பதற்கு அல்லது அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கு கட்சியில பல காரணங்கள் உண்டு. ஒரே ஒரு காரணத்தை வச்சு எல்லாம் தர்றது இல்ல. இதே டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இன்னைக்கு 2G வழக்குல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, எத்தனையோ பண்ணிருக்கிறாரு. அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணதானே பண்ணுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் வச்சுலாம் யாரும் எம்பி ஆக்குறது இல்ல, எம்எல்ஏ ஆக்குறது இல்ல. அது கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்குமே தெரியும், அரசியல் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால அதுக்கும் ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சப்ஜெக்ட்ல பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்லல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கருத்துக்கள் அந்த பிரதம அமைச்சர் அந்த கட்சியுடைய மிக முக்கிய தலைவருடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்காருன்னா அவருக்கு ஒரு பதவி கொடுக்கிறது அந்த கருத்துக்களை என்கரேஜ் பண்ண விஷயமா பொதுவா கிடையாது. அந்த விஷயங்கள் பார்க்கப்படாதா மேடம்? இப்போ கேபினெட் நடக்குது. கேபினெட் மீட்டிங்ல பல்வேறு கருத்துக்கள் வரும், டிஃபரன்ஸ் இருக்கலாம். நோட் தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது பிரதமர் சொல்லுகிறாங்க எல்லாரும் ஏத்துக்க போறதில்ல, ஒரு அமைச்சர் சொல்றதுனால எல்லா அமைச்சரும் ஏத்துக்க போறதில்ல. விவாதங்கள் நடக்கிறது தான் கேபினெட். அதே போல கட்சியினுடைய செயற்குழுவா இருக்கட்டும், நிர்வாக குழுவா இருக்கட்டும், அங்கெல்லாம் விவாதம் நடக்கத்தான் நடக்கும். அதனால அதுதான் ஜனநாயகம் கூட. அதுதான் அவரும் கூட சொன்னார், பார்லிமெண்ட்ல ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், விவாதம் வேணும்னு சொன்னார். இதே போல ஒரு முக்கியமான பொறுப்பாளர் ஒரு விஷயத்தை சொல்றாரு சொன்னா இட் இஸ் நாட் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி, பட் ஒரு கட்டுப்பாடு தேவை என்பதை நீங்க தெளிவுபடுத்திருக்கிறார். எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இது மெசேஜா நான் பாக்குறேனே தவிர, பிரதமர் ஏற்கனவே ரகுராம் ராஜன் விஷயத்துல ரியாக்ட் பண்ணிருக்கிறார், நிதியமைச்சர் ஏற்கனவே ரியாக்ட் பண்ணிருக்கிறார். இது புதுமை இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நிச்சயமா. சோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ கொடுத்திருக்காரு, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பாஜகவில இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. சோ காங்கிரஸ் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்த விமர்சனம், இங்க இது போன்ற அறிவுஜீவிகள் எல்லாம் டார்கெட் பண்றாங்க, அவங்கள ஆன்டி நேஷனல் சொல்றாங்க, அவங்கள தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்குறாங்க. இந்த நாட்டுடைய மிக முக்கிய யார் சொல்லணுமோ பிரதம அமைச்சர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அந்த பேட்டியில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் இதை என்கரேஜ் பண்ணல, இது போன்ற விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது போன்ற விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டியவைன்னு ரொம்ப தெளிவான வார்த்தைகள்ல சொல்லியிருக்காரு. இப்போ அதை வரவேற்கணும் இல்லையா? அதாவது சுப்பிரமணிய சாமி மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு மவுத் பீஸ். அவர்களால் பேச முடியாததை இவரை விட்டு பேச வைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் எப்ப பேசியிருக்காருன்னா, சுப்பிரமணிய சாமி ரகுராம் ராஜனை கடிச்சு கொதறி ஒண்ணுமே இல்லாம சக்கையா ஆக்கின பிறகு, ரகுராம் ராஜனும் இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் போயிடுறேன்னு சொன்ன பிறகு பிரதம மந்திரி இந்த கருத்தை சொல்லியிருக்கார். உங்களுக்கு ஒரு பிரதமர் கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவாருங்கிறது இல்லை. இது மாதிரி ஒரு அட்டானமஸ் பாடி, ரிசர்வ் பேங்க்ங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த தலைவருக்கு எதிராக, அந்த அமைப்புக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி கொள்கை ரீதியா எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. குற்றச்சாட்டுகளே வச்சிருக்காரு. இந்த ரெப்போ ரேட் சார்ந்து, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கணும், கூட்டணும், குறைக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் சார்ந்து வச்சிருக்காரு. பட் அதே சமயம் ரகுராம் ராஜன் தனிப்பட்ட மனிதர் மீதான விமர்சனங்களையும் அதுதான் அதுல முக்கியமா இருக்கு. தனிப்பட்ட மனிதர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு தான் முக்கியம். உங்களுக்கு ஒருத்தவங்களை ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுங்கிறது அரசியல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் பிரதம மந்திரி உடனடியா தலையிட்டு இருக்கணும். பினான்ஸ் மினிஸ்டர் கூட பயந்து தான் சொன்னார். அவர் ஒன்னும் தெளிவான கருத்தை சொல்ல. இதுல நீங்க எப்பொழுதுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அரசாங்கத்திற்கும் ரிசர்வ் பேங்குக்கும் ஒரு கருத்து வேறுபாடு எப்பொழுதுமே வரும். திரு சிதம்பரம் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொன்னார். ஆனா அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அதுக்கு ஒத்துக்கல. சிதம்பரம் அக்செப்டட், அதை ஒத்துக்கிட்டார். அதுக்காக அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னரை நீக்கியுள்ள, அவருக்கு எதிராக காங்கிரஸ்ல யாரை விட்டும் பேச சொல்ல, எந்த எம்பியும் அவருக்கு எதிராக பேசல. சுப்பராவ் தன்னுடைய பதவி காலம் முழுவதும் இருந்துட்டு தான் போனார். இல்ல, அது அங்கதான் கேள்வி எங்க எழுகிறதுனா, இயல்பா நீங்களே சொன்னது போல ஒரு அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கங்களுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் வெவ்வேறு பார்வைகள் பொருளாதார கொள்கை ரீதியாக இருக்கிறது இயல்பு. அதை நீங்களே ஏத்துக்கிறீங்க. அப்போ ஒரு பாஜக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கொள்கைகள்ல எனக்கு ஏற்பு இல்ல, இவர் சரியா செயல்படல அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைப்பதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதையும் நம்ம அதையும் ஒரு விமர்சன பார்வையா தானே பார்க்கணும். இல்ல அத பாராளுமன்றத்தில் பேசலாம்,
அல்லது பிரைம் மினிஸ்டருக்கு கடிதமா பிரதம அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. மோடிக்கு சுப்பிரமணிய சாமி கடிதம் எழுதியிருக்காரு. ரகுராம் ராஜனை ஏன் நீக்க வேண்டும்னு ஒரு நீண்ட பட்டியல் பர்சனலா சொல்லாம இருக்கணும். அதனாலதான் அதனுடைய மரியாதை. எந்த விஷயத்தை அவர் பர்சனலா சொன்னாருன்னு நம்ம இதுல எடுத்துக்கணும். அவர் தேசப்பற்று இல்லாதவர், அவர் அமெரிக்கா மீது பிரியமா இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட பொருளாதார கொள்கைகள் இந்தியாவை ஒட்டிய கொள்கைகளாக இல்ல. ஏன்னா பாஜக நமக்கு இயல்பா தெரியும், சுதேசம் பேசக்கூடிய கட்சி. நாங்க இந்தியாவை சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்போம். அவங்க பேசக்கூடிய கொள்கைகளை நான் சொல்றேன். அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்னு நான் சர்டிபிகேட் அப்படி சொல்லும் போது, அப்போ இயல்பா பாஜக இருக்கக்கூடிய அந்த கொள்கையில இருந்து வரக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த இவருடைய செயல்பாடு இந்தியா சார்ந்த செயல்பாடா இல்ல, இட் இஸ் நாட் இந்தியன் அப்படின்ற விஷயம் தோணும். அவர் இந்தியா சாராத எந்த கொள்கையை எடுத்திருக்காரு, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் நம்ம போகணும். அவருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? ரகுராம் ராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அருண் ஜேட்லி அவர்கள் கேள்வி கேட்கறதே தவறுன்னு சொல்லுவது இல்ல. ரகுராம் ராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்கன்னா பணவீக்கம் அதிகமாகும். நீங்க 10% பணவீக்கம் இருந்தது, ரகுராம் ராஜன் வந்த பிறகுதான் 6% குறைஞ்சது. இந்த நடவடிக்கைகளின் காரணமா தான் குறைஞ்சது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகங்களும், எல்லா பெருமுதலாளிகளும், சிறு முதலாளிகளும் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அது. ரகுராம் ராஜன் இல்லைன்னா பணவீக்கம் குறைந்தே இருக்காது. அப்படி இருக்கிற பொழுது இவர்களுக்கு அவர் சரியா இல்லைங்கிற ஒரே காரணத்தினால சுப்பிரமணிய சாமியை விட்டு அவர் கடிக்க சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது. நான் இன்னும் ஒன்னே சொல்லிடுறேன். சுதேசி கொள்கைக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உதாரணமாக இப்ப அவங்க அமெரிக்காவோட ஒரு தொடர்புல இருக்கிறாங்க. இந்த அமெரிக்க தொடர்பு எதை காட்டுகிறது? என்எஸ்ஜில எங்களை உறுப்பினர் ஆகிறதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்எஸ்ஜில இவங்க உறுப்பினராகவே இந்தியா ஆக முடியாது. ஏன்னா அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்திடாத எந்த ஒரு நாடும் அதுல வர முடியாது. நிகழ்ச்சி திறன்லயே நாங்க கொண்டாட மாட்டோம்னு நம்முடைய நட்பு நாடான பிரேசிலே சொல்றாங்க. அப்படி இருக்கிற பொழுது மிக பெருசா அதை பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன? உங்களுக்கு நிகழ்ச்சி திறன்லயே வரல. சியோல்ல அது நிகழ்ச்சி திறன்லயே வரல. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு இது பத்தியும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து நாங்க எங்க அரசாங்கம் மட்டும் எடுத்த முயற்சி இல்ல, என்எஸ்சில காங்கிரசும் இணையமும் காங்கிரஸ் அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு இது இந்திய அரசாங்கத்துடைய நீண்ட கால முயற்சி அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தினார். காங்கிரஸ் இதை இவ்வளவு பிரச்சாரம் எல்லாம் பண்ணலீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சாரம் அதையும் அவர் சொல்றாரு. நான் யூஎஸ்ல போய் கொடுத்த அந்த ஸ்பீச் மீடியால அதிகமா பேசப்பட்டது, ஹைப் ஆனது. அது ஹைப் ஆனதுனால எனக்கு இவ்வளவு பெரிய இதுவா பேசப்பட்டதே தவிர நான் ப்ரொஜெக்ட் பண்ணல. சேர்ந்துட்டாலே இந்தியா மிகப்பெரிய வல்லரசாயிடும் அப்படிலாம் இவங்க முடிவு பண்ணாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட இப்ப அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 6 அணுமின் நிலையங்களை இந்தியாவுக்கு கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதற்கான தொகை 4 லட்சம் கோடி. நீங்க இந்தியா முழுவதுமே உங்களுக்கு சோலார் பவர் அதன் மூலம் கொண்டாந்துள்ளலாம். உங்களுக்கு அமெரிக்காவோட அணுசக்தி ஒப்பந்தத்தை 2008 தன்னுடைய அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கூடங்குளத்தில் நாம சோவியத் ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூடங்குளத்தில் அமைச்சோம். அதனுடைய தொகை 10,000 கோடி தான். ஆனா இது 4 லட்சம் கோடி. நீங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எந்த அடிப்படையில் சொல்றாரு? பேஸ்புக்ல வந்த நியூஸ் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்க கூடாது. இவரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவர். நீங்க எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? இந்த 123 அக்ரிமெண்ட் போட்டது நீங்க ஒரு சின்ன விஷயம். அதோட 123 அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்து நீண்ட நாட்களாக அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வர முடியாம பல பிளாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பாரக் ஒபாமா இங்க வந்தப்போ அதுக்கான பிளாக்ஸ் நீக்கப்பட்டது. இப்ப திரும்ப மோடி அங்க போனப்போ அதுக்கான ஃபைனலா வர அணுமின் நிலையங்களுக்கான ஒப்பந்தங்களை சைன் பண்றாங்க. சோ அதோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிகளா தான் இதெல்லாத்தையும் பார்க்க முடியும். அக்ரிமெண்ட் நம்முடைய பொருளாதாரத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு அக்ரிமெண்ட். இதற்காக தான் அமெரிக்கா அவங்களை நான் என்எஸ்சில சேர்க்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்பி இவங்க போனாங்க. அதுதான் அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை சொல்லுது. எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்டும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட். அது ஒரு இது. இன்னொரு விஷயம், ரகுராம் ராஜன் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னா ரகுராம் ராஜனுடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே எத்தனை கவர்னர்ஸ் மாத்தி இருக்காங்க. வாட் ஹேப்பன் டு மன்மோகன் சிங்? மன்மோகன் சிங் கவர்னரா இருந்தார் ரிசர்வ் பேங்க். எவ்வளவு வருஷம் இருந்தார்? 2 வருஷம்.
உங்களுடைய ஆட்சியில இதுவரைக்கும் இந்தியாவுல 23 ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸ் வந்திருக்காங்க. அதே மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசாங்கத்துல என்னென்ன உச்சங்களை தொட்டாருங்கிறதுல மறுக்கல. நாம வந்து கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னரோட ரோலை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. நான் மன்மோகன் சிங் இவங்களுடைய தலைவரை பத்தி எல்லாம் நான் பேசல. நான் கேக்குறது 23 கவர்னர்ஸ் இந்தியாவுல இது வரைக்கும் வந்திருக்காங்க. இதுல எத்தனை பேரை பாதியிலே கைக்கு விட்டுருக்கீங்க? இன்னைக்கு ரகுராம் ராஜன் was appointed by Congress. ஆனா அவர் இப்ப போற அவரோட டேர்ம் முடிஞ்சு போறார். அவர் ஒன்னும் கவுக்கல கவர்மெண்ட் நினைச்சிருந்தா செய்ய முடியும். அரசாங்கத்துல பவர் நீங்க செஞ்சிருக்கீங்க. பிரசிடென்ட் இருக்கு, அதை செய்யலையே. ரகுராம் ராஜன் நான் ஏன் இந்த விஷயங்களை தொடர போவதில்லைன்னு விடுத்த அறிக்கையில கடைசி வரி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த கடைசி வரியில சொல்றாரு, நான் பல சீர்திருத்தங்களை வந்து தொடக்கினேன், இதை முழுமை வரைக்கும் கொண்டு போவதற்கு எனக்கு விருப்பம் தான், ஆனால் வேறு பல காரணங்களால நான் அதை செய்யல அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கிறதுங்கிறதையும் சொல்றாரு. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு தான் விருப்பம் இருக்கணும். இவருக்கு நான் தொடர்றேன்னு சொன்னா தொடர முடியாது. Exactly, which is the point. Appointing authority வந்து முன்னெடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கும் பாஜகவுக்கும் அந்த விருப்பம் இல்லையோ அப்படிங்கறத திரும்ப கேட்கறாங்க. ஒருத்தரை வந்து அதாவது இவரோட டேர்ம் முடிஞ்சு போறாரு, அவர் சொல்றாரு நான் கண்டினியூ பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு, நான் கண்டினியூ பண்றேன்னு ஒருத்தன் கேட்கறதுனால யாரும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அது அரசாங்கத்துடைய முடிவு. அது இப்ப இவர் இப்ப இவர் நான் தொடரும்னு சொன்னா தெளிவா இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இவர் நான் இந்த பதவியில நீடிக்கணும் அப்படின்னா நீடிக்கலாம் முடியாது. அப்படி முடியாது. இது அரசாங்கத்துடைய டிசிஷனும் கூட. ஆனால் இது வந்து ஏதோ அரசாங்கம் தள்ளி விட்டா மாதிரி பேசக்கூடாது. அவரோட டேர்ம் முடிஞ்சு போறாரு, அவ்வளவுதான். இது நீங்க வந்து சொல்லுவதற்கு காங்கிரஸ்க்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டியும் இல்ல. 23 கவர்னர்ல முக்காவாசி கவர்னர் பாதிலே அனுப்பின பெருமை காங்கிரஸ் தான் சேரும். சோ நீங்க சொல்லுவதற்கு என்ன இது இருக்கு? அதுக்காக சொல்ல வரேன். நிச்சயமா நான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களிடம் என்னுடைய அடுத்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். திரு சவுந்தரராஜன், நிச்சயமா முதல் பகுதியில காங்கிரஸ் பிஜேபி பிரமுகர்கள் முன்வைத்த கருத்துக்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பேட்டியுடைய துவக்கத்திலேயே பிரதமர் மோடி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, 60 ஆண்டு காலங்களாக இல்லாத ஒரு புது ஹோப்பை வந்து என்னுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்னாடி the entire system was engulfed in disappointment அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாங்க வந்து பல விஷயங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். ஜன்தன் யோஜனா போன்ற ஒரு திட்டத்தை உதாரணமா சொல்றாரு. நாங்க இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளவு வங்கி கணக்குகளை இன்னைக்கு இந்தியாவில் அனைத்து ஏழை மக்களுக்கும் வங்கி கணக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்க செய்திருக்கிறோம். ஒரு ஏழைகளுக்கான அரசாங்கமாக இருக்கிறது. ஒரு புதிய தன்னம்பிக்கை என்னுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது ஏற்கிறீங்களா திரு சவுந்தரராஜன்? இல்ல, நான் ஏற்கவில்லை. கடந்த கால அரசாங்கத்தினுடைய அவர்கள் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளுடைய தொடர்ச்சியாக புது புது பெயர்களிலே இவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கையை கூட செய்யாமல் காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ இருக்க முடியாது. ஆனால் இவைகள் உண்டாக்கக்கூடிய இந்திய மக்களுடைய ஏழை மக்களுடைய அவர்களுக்கு தருகிற அடிப்படையான மாற்றம் என்ன என்பதுதான் கேள்வி. எந்த அடிப்படை மாற்றத்தையும் இது உண்டாக்கப் போவதில்லை. ஒரு தொழிற்சங்க தலைவர் என்கிற முறையில் நான் 40 ஆண்டு காலமாக பார்க்கிறேன். மாதந்தோறும் சம்பளத்தை பணமாக கேஷாக எங்களுக்கு தர வேண்டும் என்று தொழிலாளிகள் வலியுறுத்துவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நீங்கள் வங்கியில் தான் நாங்கள் போடுவோம், வங்கியில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வங்கி மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 20-25 ஆண்டுகளாக வங்கி டிரான்சாக்சன் மூலமாகத்தான் என்ற அது தொடர்ந்து இப்போது தொடர்கிறது. இப்போது இந்த ஆட்சியில் 40,000 கோடி ரூபாய் இந்த புதிய வங்கி கணக்குகளை துவங்கியதன் மூலம் பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்திருக்கு. 40,000 கோடி ரூபாய் வெறும் லூஸ் கேஷா அங்கங்க இருந்தது, கணக்குல வராத இருந்தது. இப்ப 40,000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதே போல எல்பிஜியை வந்து டைரக்டா பேங்க்ல வந்து மானியத்தை செலுத்துவதன் மூலமா 36,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு சேமிக்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? ஒரு பெரிய சீர்திருத்தமா இதெல்லாம் பார்க்க முடியாதா? இதுதான் இந்த சீர்திருத்தத்தை நோக்கித்தான் காங்கிரஸ் ஆட்சியில இருந்து தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. நான் 89 இருந்தே நான் சொல்லுவேன், நான் தொழிற்சங்க அனுபவத்திலிருந்தே நான் சொல்லுவேன், தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. இப்போது அது தொடர்கிறது. என்னுடைய அரசாங்கத்துடைய எஃபிஷியன்சி 2 ஆண்டு காலத்துக்குள்ளேயே நாங்க நிறைய சொல்லிக்குவாரு. இல்ல, அவர் அதான் சொல்லிக்குவாரு. அதை சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா மூலதன திரட்சி என்பது மிக மிக அவசியமாக ஏராளமான பணத்தை திரட்டி இவர்கள் முதலாளிகளுக்கு அள்ளி தர வேண்டும். இப்போது ரகுராம் விஷயத்தில் கூட பலவிதமான கருத்து வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர் சொன்ன முக்கியமான இன்னொன்று, வரா கடன் சம்பந்தமாக அவர் எடுத்த சில உறுதியான நிலைப்பாடுகள் முதலாளிகளுக்கு கடுமையான வலியை தந்தது, வேதனையை தந்தது. அது சுப்பிரமணிய சாமிக்கு வலியை தந்தது, வேதனையை தந்தது. மோடி அவர்களுக்கு வலியை தந்தது, வேதனை தந்தது. இவரிடம் இருந்து நம்முடைய ரிசர்வ் பேங்கிலிருந்து இவரை வெளியேற்ற வேண்டும் என்பது இவர்கள் ஒட்டுமொத்த எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அது சுப்பிரமணிய சாமி ஏவி விட்டார்கள்.
சுப்பிரமணிய சாமி இதை சொல்லுகிற போது நான் உட்பட ரகுராமனுக்கு எதிராக பல விமர்சனங்களை வைக்கலாம். வட்டி விஷயத்தில், மற்ற விஷயத்தில் இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. நம்முடைய ராகவன் சார் சொன்னதை போல அந்த உரிமையை நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் இடுப்புக்கு கீழே அடிப்பது என்பதுதான் சுப்பிரமணிய சாமி இப்ப செய்திருப்பது. நான் செய்யக்கூடிய முக்கியமான விமர்சனம் என்னவென்றால், அவர் தேசபக்தி அற்றவர், அது அற்றவர், இது அற்றவர் என்று பேசி ஒரு கட்டத்தில் ரகுராம் ராஜன் எந்த தேவையும் இல்லாமல் 3 மாதத்திற்கு முன்னமேயே எனக்கு செப்டம்பரில் நான் ஓய்வு பெறப் போகிறேன், ஓய்வு பெற்ற பிறகு நான் தொடரப்போவதில்லை என்று அவர் அறிவித்ததிலிருந்தே அவருக்கு ஏற்பட்ட வழியை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு அதிகாரி செயல்படக்கூடிய ஒருவரை வெளியேற்றுவது, இவர்கள் பதவி நீட்டிப்பு அவருக்கு தர வேண்டாம், அரசாங்கத்தின் முடிவு, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இப்படி ஒருவரை அபகீர்த்தி அடைய செய்து, ஒருவரை அவமானப்படுத்தி அவர் இருக்க முடியாது என்கிற நிலைமை உண்டாக்கி அனுப்புவது யாருக்கு நல்லது கிடையாது. நான் ரகுராமராஜனுடைய அவர் வெளியில போயிருப்பாரு அல்ல, அவர் முழுசா எனக்கு செகண்ட் டேர்ம் வேண்டாம்னு சொல்லிருக்காரு. செகண்ட் டேர்ம் போக மாட்டேன். மரியாதைக்குரிய திரு சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது பாரி பார்த்தா 2 வருஷமா மோடி கவர்மெண்ட் நீங்க சொன்னீங்களா செகண்ட் டைம் குடுக்கறேன்னு சொல்லி அவர் வேண்டாம். இல்ல அவமானப்படுத்தாங்கன்னா எப்படி கண்டினியூ ஆவாரு? இல்ல செப்டம்பர் முடிச்சு தானே போறாரு. அவமானப்பட்டு இப்ப ரிசைன் பண்ணிட்டு போவாரு. எப்ப அவமானப்பட்டதா நினைத்தாரோ அப்ப ரிசைன் பண்ணிருக்கணும். பண்ணலையா? அப்ப அவமானப்பட்டதா அவர் நினைக்கல. இல்ல எஸ் எஸ் கண்டினியூ திரு சௌந்தரராஜ். அவர் கொஞ்சம் நாகரிகமானவரா இருக்காரு. நான் இது முடித்த பிறகு நான் தொடர மாட்டேன் என்று அவர் சொல்லுவதிலிருந்து அவருக்கு இருக்கிற வழியை புரிந்து கொள்ள முடியும். இது சாதாரணமா எல்லாருக்கும் புரியுற விஷயம். இதுல இது அளவு மீறி போகிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிப்பார் என்பதை போல சுப்பிரமணிய சாமியினுடைய இதுவும் சற்று தாண்டுகிறது. இது நமக்கு எதிராகவும் வரும், மற்றவருக்கு எதிராகவும் வரும் என்கிற நிலைமை ஏற்பட்ட பிறகு இப்போது மோடி அவர்கள் அவருடைய கட்டி போட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை அவர் செய்திருக்கிறார். ரொம்ப நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நம்ம மற்ற பல விஷயங்களுக்கு போலாம்னு நினைக்கிறேன். விலைவாசி பற்றி பேசியிருக்கிறார், அதே போல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது பேசியிருக்கிறார். நம்ம அடுத்த கட்டங்களுக்கு போலாம்னு நினைக்கிறேன். நான் திரு கிட்டியோட முதல் கட்ட பார்வையும் பெற விரும்புகிறேன். நிச்சயமா 3 கட்சிகளோட பார்வையும் கேட்டுட்டீங்க. உங்களுடைய முதல் கட்ட பார்வை. எஸ், அதாவது 3 விஷயங்கள்ல 3 தரத்தில் இதை நம்ம பார்க்கணும். ஒன்று கலாச்சார பண்பு, இரண்டாவது திறமையின் மீது நம்பிக்கை, மூன்றாவது செயல்பாட்டில் உள்ள பரிமாற்றங்கள், டிரான்சாக்ஷனல் இஷ்யூஸ். சோ கலாச்சார பண்பு என்று வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பதவியில், உயர் பதவியில் இருக்கும் ஒருவரை தொடர்ந்து ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு மரியாதை செலுத்துவோமா அப்படிங்கிற கேள்வி. அப்துல் கலாம் அவர்களே பிரசிடென்டா கண்டினியூ பண்ணாத ஒரு கட்சி இதை பத்தி பேசுறதுக்கு இடம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உலகத்திலே மிக சிறந்த ஜனாதிபதி என்று சொல்லப்பட்ட அப்துல் கலாம் அவர்களுக்கு 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்காத ஒரு கட்சி இந்த கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 கவர்னர்ஸ் எல்லாம் அவர் சொன்ன, அது விட்டுருங்க. 2வது, ஆக முதல்ல அந்த ஒரு பண்பு இருந்தது, அதை பற்றி சந்தேகமே கிடையாது. 2வது திறமையின் மீது நம்பிக்கை. செகண்ட் ஒன், திறமையின் மீது நம்பிக்கை என்று வரும்போது 2 விஷயங்கள், கொள்கை கண்ணோட்டம், செயல்பாடு விதம். செயல்பாட்டு விதத்தில் இவங்களுக்கு எந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கல. ஆனா கொள்கை கண்ணோட்டத்தை பற்றி இருக்கலாம் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், 2 வருஷங்கள் அங்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வருஷங்கள்ல போக சொல்ல, நோ பிரஷரைசிங், நத்திங். அது நடக்கும் பொழுது சுப்பிரமணிய சுவாமிக்கு மற்றொரு கொள்கை வித்தியாசங்கள் இருக்கலாம். அவருக்கு அவருடைய எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் ஹார்வர்ட்ல இருந்து எக்கனாமிக்ஸ் படிச்சு வந்தவர் தான், அவருக்கு கண்ணோட்டம் இருக்கலாம். அது சரியாக இருக்கலாம், அது தவறாக இருக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் கண்ணோட்டத்தில் மிக வித்தியாசமாக இருக்கலாம். பொருளாதார கண்ணோட்டங்கள்ல அனாலிசிஸ்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் என்று வரும்போது சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய கொள்கை கண்ணோட்டம், அவருடைய செயல்படும் விதம், அது பாணி, ஸ்டைல். அந்த ஸ்டைல் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய, நாடகம் ஏற்படுத்தக்கூடிய, அல்லது இப்படிப்பட்ட ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விதமாக இருந்தால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிரதமர். கொள்கை ரீதியாக நாங்கள் மிக சந்தோஷமா இருந்தோம்னு அவர் எடுத்து சொல்லல. ஆக ஒரு பண்போடு, சரி நீங்க இருக்கிறது வரைக்கும் செய்யறது நல்லா செய்யுங்க, தப்பே கிடையாது, now your term is over, we will review அப்படிங்கிற அவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. let us be very clear about it. ஆனால் அந்த கலாச்சார பண்பு இருந்தது. 2வது திறமையின் மீது நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. கொள்கை வித்தியாசங்கள், கண்ணோட்டங்கள் வித்தியாசமா இருக்கலாம். அதனால அழகா சொன்னாங்க, இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் தட் கேன் பி டெல்ட் வித். இது போன்ற விஷயங்கள் நம்ம இது முதல் முறையா இந்த ஒரு கேஸ்ல மட்டும் நம்ம பார்க்கல. இந்த அரசாங்கத்துல தொடர்ந்து கடைசியா மற்றொரு கேள்விக்கு இந்த பேட்டியில பதிலளிக்கும் போது கூட நான் வளர்ச்சியில மட்டும் தான் போக்கஸ்டா இருக்கேன், கம்யூனல் அஜெண்டா எனக்கு கிடையாது, கம்யூனலான சில விஷயங்களை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பலர் பேசுறாங்க, அதை அவங்கள ஹீரோக்களா நம்ம ஆக்கக்கூடாதுங்கிற கருத்தெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிக்கிறார். இது போன்ற விஷயங்கள் எங்க பிரச்சனை வருதுன்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே வருகிறது.
வருகிறது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற நாள் முதலேயே பல்வேறு பாஜகவுடைய தலைவர்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் பல்வேறு மத ரீதியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீங்க அவங்களுக்கு பிறந்தவங்க, இவங்களுக்கு பிறந்தவங்க, இப்படி ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். இது இந்த கருத்துக்களை பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரதமர் இதை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டே வந்தாலும் இந்த கருத்துக்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கும் சுப்பிரமணிய சாமி அவர்கள் ட்வீட் செய்கிறார், யூனிவர்ஸ் ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்கிறது, கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, சுகம் துக்கத்தை எல்லாம் நம்ம சரியா சமமா எடுத்துக்கொண்டு நம்மோட வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்போ இதுக்கான அது ரெஸ்பான்ஸா, அப்போ இன்னும் நான் தொடர்ந்து இப்படிதான் பேச போறேன்னு அவர் சொல்றாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது இல்லையா? சோ அரசாங்கத்திலேயோ பிரதமர் மோடியோ சொல்லுவதற்கும் செய்வதற்கும் என்ன மாறுபாடுகள் இருக்கின்றன என்ற கேள்வி எழுது இல்லையா? அதாவது நாம சுப்பிரமணிய சாமி அரசாங்கத்தின் ஒரு அங்கம்னு நினைச்சுக்கிட்டு பேசணும்னா நம்ம இது பேசல. பாஜகவில் ஒரு அங்கம் இல்லையா? பாஜகவில் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய மிக மூத்த தலைவர். அதாவது கருத்து சுதந்திரத்துல இந்த நாட்டில் பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுல அவர் அத்துமீறல் செய்திருக்கலாம், செய்கிறார் சில சமயங்கள்ங்கிறதும் உண்மை. ஓகே, அந்த அத்துமீறல்கள், அந்த ஒவ்வொரு அத்துமீறலுக்கும் நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டில் உள்ள எந்த இடத்துல யாரு அத்துமீறல் செய்தாலும் பிரதமர் அதுக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. கட்சி ரீதியான நடவடிக்கை ராகுல், you might be better poised to அதுல இல்ல, கட்சி ரீதியான நடவடிக்கை என்ன நடவடிக்கை, மகேஷ் சர்மா மேல என்ன நடவடிக்கை, சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? நீங்க முதல்ல திரு சவுந்தரராஜன் அவர்கிட்ட பேசும்பொழுது பிரதமர் இந்துத்துவா கொள்கையெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க. தப்பது. கம்யூனலான விஷயங்கள் இந்துத்துவா நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்துத்துவாங்கிறது கோர் பாலிசி பிரின்சிபல், அதெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை, விடவும் மாட்டோம். கம்யூனல்ங்கிறது மதவாதம்ங்கிறது வேற, இந்துத்துவம் வேற. நீங்க ரெண்டுத்தையும் மதவாதம் சொன்ன வார்த்தையை இந்துத்துவம் நீங்க மாத்தி சொல்றீங்க. ப்ளீஸ் கரெக்ட் யுவர் செல்ஃப். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி டெவலப்மெண்ட் அஜெண்டாவில் கொண்டு போவோம்னு சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், இந்த கேள்வி எல்லாம் கிரிஜா இவர் சொன்னாரு, சிங்கெல்லாம் சொன்னாருன்னு சொல்றீங்களே, அது எதிர்வினையா கூட இருக்கலாம்ல. எதனால ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் இல்ல? நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னீங்க, அங்க யாரோ 2 கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டாலும் அதுக்கு பிஜேபி காரணம். ஒரு நிமிஷம், நான் மட்டுமே ரெஸ்பான்சிபிளா பேசணும்னு இல்ல, எங்கே தேவையில்லாத பாரதிய ஜனதா கட்சி மேல குற்றம் சாட்டுகிறீர்கள். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிற கேரளாவில் கையை வெட்டப்பட்டது ஜோசப்னு ஒரு பாதிரியார். அப்ப கம்யூனல் கவர்மெண்ட் நடக்குதுன்னு யாருமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கதறல. அப்ப நீங்க செக்யூலர் கவர்மெண்ட் நடத்தினீங்க. எங்கேயோ கன்னியாஸ்திரி அங்க கற்பழிக்கப்பட்டது. கடைசியில பார்த்தா பங்களாதேஷ் வந்த அந்த அகதிகளா வந்த 2 பசங்க இஸ்லாமிக் கைஸ் 2 பேர் பண்ணிருக்காங்க. ஆனா முதல்ல இந்த பிஜேபி பிராண்ட் பண்ணிட்டீங்க. சரி, கம்யூனல் பாலிடிக்ஸ் கொண்டு வரதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான், பிஜேபி இல்ல. நீங்க ஜஸ்ட் பிஜேபி மாத்திரம் நீங்க பிராண்ட் கிடையாது. இத மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சை நீங்க பேசுறது ரொம்ப அதிசயமா இருக்கு. நீங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கம்யூனலிசம் பண்றாங்க. ஐயா, முந்தானே உங்க தலைவர் தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிச்சிருந்தாரு. எந்த அளவுக்கு நீங்க நேர்மையான இதுதான் சொல்ற சூடோ செகுலரிசம். அவருடைய விருப்பம் பாருங்க, நான் எதையுமே சொல்லலங்க. நீங்க குடும்பம் என்ன நீங்க சொல்றீங்க, அவர் ஒரு இன்டர்வியூக்கு போனது நீங்க சொல்றேன் கேட்டுங்க. நான் காங்கிரஸோ திமுகவோ திரு வைகோ அவர்கள் செஞ்சது யாரும் சொல்லல. நீங்க பேசுவதற்கும் செயலுக்கும் கம்யூனிஸ்டுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற. You are following pseudo secularism. அவ்வளவுதான். மோடிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. பிஜேபி தான் பேச்சுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒவ்வொன்றும் கை வெட்டப்பட்டது கொடுத்தாரு. கை எங்கே வெட்டப்பட்டது? உங்க ஆட்சி கம்யூனிஸ்டுகள் சொல்லி வகுப்புவாத அடிப்படையில் மதவெறி அடிப்படையில் பிஜேபி கவர்மெண்ட் எது நடந்தாலும் அது பிஜேபி செஞ்ச மாதிரி பேசுனீங்களே. பாரதிய ஜனதா கட்சி 2002 முஸ்லீம் என்று தேடி தேடி கொலை செய்த கும்பல் நீங்க பாருங்க. நீங்க மறுக்கிறீங்களா? சவுந்தரராஜன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க நீங்க பேசுறீங்க, நிரூபிக்கணும். தேவையில்லாமல் எத்தனையோ குழுக்கள் நியமிக்கப்பட்டு அப்படி அல்ல என்று எல்லாருமே எக்ஸானரேட்டட். நீங்க சும்மா வேணா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காதீங்க. கமிட்டிகளை பற்றி ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசக்கூடாது. தெரியும்.
நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் எந்த ஆதாரம் இல்லாமல் நான் வகுப்பாதி என்று எப்படி பேசுகிறீர்கள்? நான் வகுப்பாதி என்று எப்படி பேசுகிறீர்கள்? யார் சொன்னாங்க? நீங்க பேர்ல சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் வகுப்பாதி என்று எப்படி நீங்க சீக்கியர்களை சீக்கியர்கள் கொன்னுட்டாருக்கு உங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி என்ன விளக்கம் கொடுத்தாரு? என்ன விளக்கம் கொடுத்தாரு? சொந்த நாட்டுல அகதிகளா அங்கே இந்துக்கள் காஷ்மீரத்துடைய பண்டிட்டுகளை அகதிகளை கொண்டு வந்தது காரணம் யார்? நீங்க. சரி, அப்படின்னா நீங்க இதை நியாயப்படுத்துறீங்களா? பிஜேபி செஞ்சதுன்னு காட்டுங்க சார். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் 83ல இருந்து பிஜேபி கம்யூனல் கம்யூனல் 2 சீட் இருந்தோம். 86 119 183 இன்னைக்கு 2002 சரி 1984 சரி 2 கட்சிகள் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இதுல நீதிமன்றத்தில் எவை நிரூபிக்கப்பட்டவையோ அவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாஜக பிரமுகர் ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 2-3 முக்கிய விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்தி உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல முக்கிய பிரச்சனைகளாக இருந்தது. ஒன்று, 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். அப்போ 2 ஆண்டுகள்ல பார்த்தா நம்ம ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னாவது உருவாக்கணும். 2 ஆண்டுகள்ல 40 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். லேபர் மினிஸ்ட்ரியோட புள்ளி விவரம் 2 ஆண்டுகள்ல 4 லட்சம் வேலை வாய்ப்புகளை தான் உருவாக்கி இருக்கோம். விலைவாசியை மிகப்பெரிய அளவுல குறைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இன்னைக்கு பல்சஸோட இன்ஃபிளேஷன் பார்த்தா கடந்த ஆண்டை விட 30% அதிகம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஃபுட் இன்ஃபிளேஷன் மிகப்பெரிய உச்சத்துல 7.5% இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ இன்ஃபிளேஷன் அப்படிங்கறதும் பிரைஸ் ரைஸ் அப்படிங்கறதுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல பிளாக் மணியை மீட்டு கொண்டு வருவோம், கருப்பு பணத்தை மீட்போம் அப்படின்னு சொன்னது. 15 லட்சம் பேங்க் அக்கவுண்ட்ல போடுவீங்களேங்கிற விஷயம் இந்த பேட்டியில எழுப்பப்படும் போது அது அரசியல் ரீதியா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பதில பிரதமர் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். சோ உங்களுடைய முக்கிய எலெக்ஷன் ப்ராமிசஸ்ல நீங்க டெலிவர் பண்ணல அப்படின்னு சொன்ன மாதிரி இருப்பீங்களா? ஓகே, நம்பர் 1 நீங்க சொன்னீங்க வேலை வாய்ப்புகள். பொதுவாங்க அதுக்கான இப்ப மேக் இன் இந்தியா திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இதெல்லாம் ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா எல்லாமே இதை நோக்கிய பயணம் தான். நீங்க 2 வருஷம் ஆச்சு இல்லைன்னு சொல்லல. எங்களுடைய மேனிஃபெஸ்டோ இஸ் ஃபார் 5 years. இதா எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இந்த மாசம் ஜனவரி மாசம் நாங்க 10 லட்சம் பேர் கொடுப்போம். பிப்ரவரி மாசம் அப்படிலாம் கொடுக்கல. அதனுடைய இப்ப எல்லாமே டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. எஸ், 2 வருஷம் 4 லட்சம் இருங்க. அப்படி பார்க்க கூடாதுங்க. டேக் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப அங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த வருஷமே 50 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் டேக் ஆஃப் ஆகும்போது உடனே வருமே தவிர, நீங்க புல்லட் ட்ரெயின் சொன்னீங்க, 2 வருஷம் ஆச்சு வரலைன்னா, எஸ் வி ஆர் லேயிங் ட்ராக்ஸ், புல்லட் ட்ரெயின் மேனுஃபேக்சர் பண்ண கொடுக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால அதுக்காக தான் சொல்றது இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது 5 வருட தேர்தல் அறிக்கை. அது இந்த நோக்கி பயணம் போய்கொண்டிருக்கிறது. இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் நான் எங்கிட்ட டேட்டா இருக்கு. இவங்களுடைய ஆட்சியில 2006 இருந்து 2015 வரைக்கும் இருக்கிற டேட்டாவே இந்த 10 வருஷ டேட்டால இப்ப 5.7. ஆனா இவங்களுடைய ஆட்சியில் 2009 10.83, 2010 12.1 இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு கடந்த நேத்து பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயம் உங்களுக்கே பதில் சொல்லி இருக்கிறாரு. நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் பண்ணணும். கடந்த இம்மீடியட்டா போன ஆட்சியினுடைய அதையும் என்னையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு என்னுடைய உதாரணமா வச்சுப்பேன்னு சொன்னா நான் மோடி ஆட்சியோட கம்பேர் பண்றேன், நான் பாஜக ஆட்சியோட கம்பேர் பண்றேன். கடந்த ஆண்டு பாஜக ஆட்சியில விலைவாசி இருந்ததற்கும் இந்த ஆண்டு விலைவாசி இருப்பதற்கும் பல்சஸோடைய விலை 30% உயர்வு, காய்கறிகளுடைய விலை 13% உயர்வு, சுகருடைய விலை, சர்க்கரையுடைய விலை 22% உயர்வு. நான் காங்கிரஸுக்கே போல, உங்க ஆட்சியிலே குறைவா இருந்தது, இப்ப உங்க ஆட்சியிலே கூடியிருச்சு. இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், crude oil விலை வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப எக்ஸைஸ் டியூட்டி உயர்த்தப்பட்டது இருக்கு. கிடையாது, தவறா சொல்றீங்க. crude oil அதுல வர டியூட்டிஸ் எல்லாம் அப்படியே ஷேர் ஆகுது மாநிலத்துக்கு. மாநிலம் நினைச்சா குறைக்கலாம், இதெல்லாம் அப்படியே ஷேர் ஆயிட்டு இருக்குது. அவங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க எந்த மாநிலமும். அதாவதுங்க, இன் ஸ்பைட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் இந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வைத்திருக்க முடியுது. நான் தான் சொல்றேன், கடந்த முறை இவருடைய ஆட்சியிலே 12 வரைக்கும் போனதை இன்னைக்கு 5.7ல நிறுத்தி வச்சிருக்கிறோம். எஸ்,
இதையும் சரி செய்யணும்னு தான் பிரதமர் சொன்னாரு. இதுக்காக தான் நான் இரிகேஷன் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு, சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு ஒவ்வொருத்தரோட நான் 2 மணி நேரம் பேசினேன். 10 நிமிஷம் மீட்டிங் நடக்கும் பொதுவா எல்லா சீஃப் மினிஸ்டர் ஒண்ணா வச்சு. ஆனா ஒவ்வொருத்தரோட நான் பேசினேன், அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. சின்ன உதாரணம் அப்படின்னு பெட்ரோல் சொன்னாங்க. விலை எடுத்துப்போமே. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர் சொன்னது போல சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் வந்து பேரலுக்கு டாலருக்கு $100 வரைக்கும் எல்லாம் வித்துச்சு. 70 கூட வித்திருக்குது. அப்ப இவங்க பிரைஸ் குறைக்கல. பெட்ரோலுக்கு $65 கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு $40 $50 வந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட பாதியா இருக்கு. நாங்க $65 தான் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு புரியல. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 13 விலை குறைவு வந்திருக்கு. புரியுதா? விலை ஏற்றம் வரும் பொழுது இது வந்து இன்னும் கேட்டா டீகண்ட்ரோல் பண்ணியாச்சு. எப்பவோ பெட்ரோல் அண்ட் டீசல் டீகண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுனால தான் எதிர்காலத்துல வறட்சி வந்தா என்ன செய்யறதுங்க இந்த முதலமைச்சரை கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். அவர் பேசுறார். அதனால இன்டென்ஷன்ல இங்க ஒரு நோக்கத்துல எந்த பழுவும் இல்ல. முதலமைச்சர் எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சரையும் கூட்டு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்கோர்ஸ் இன்னும் கூட குறைக்கணும். அதுக்கு இந்த மான்சூன் பெய்யுது காரணமா இருக்கு. சவுந்தரராஜன் குறுக்கிட. எஸ் கோ அஹெட் சார். பெட்ரோல் டீசல் டீகண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னு ராகவன் சார் சொல்றாங்க. டீகண்ட்ரோல் பண்ணது தப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீகண்ட்ரோல் பண்ண அந்த பெட்ரோலுக்கு க்ரூட் ஆயில் இறங்கி கொண்டிருக்கும் போது நாம் இறக்க வேண்டி இருக்கும், குறைக்க வேண்டி இருக்கும் என்ற வந்த பிறகு டாக்ஸ் போட்டு அதை எடுப்பது என்பது என்ன நியாயம்? என்ன இந்த அரசாங்கம் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பொருள்? இது விலை பணவீக்கத்தையும் குறைக்க போவதில்லை, உணவு பணவீக்கத்தையும் குறைக்க போவதில்லை. இன்னொன்னு, இது பல வகைகளில எல்லாற்றையும் பாதிக்கும். லாரி, ட்ரக், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கடுமையாக பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அரசு மறுக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லணும். 13 தடவை விலையை குறைக்கும் பொழுது ஆட்டோ கட்டணமும் குறைக்கல, யாருமே எதுவும் குறைக்கவே இல்லையே. அப்பெல்லாம் நீங்களும் கேட்கவே இல்லையே. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையினால பெட்ரோல் நிறுவனங்கள் எவ்வளவு கடன்ல இருந்தது. நீங்க ஆதரவு கொடுத்திருந்தீங்களே காங்கிரஸ் கட்சி, அதனுடைய ஆட்சியில அலங்கோலத்துல 1 லட்சம் கோடிக்கு மேல பெட்ரோல் டீசல் விலை அந்த கம்பெனில நஷ்டத்துல இருக்க யார் சரி செய்வாங்க? நம்ம அடுத்த கட்டங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை நோக்கி சில கேள்விகள் போறீங்களா? ஜனங்களுக்கு உதவி பண்ண போறீங்களா? அதை சொல்லுங்க. நீங்க பண்ற கடனை பத்தி கவலைப்படுறீங்க. அதையும் நம்ம முன்வைக்கணும். நம்ம வேலை வாய்ப்பு சார்ந்து அரசாங்கம் பல விஷயங்களை வந்து செய்யல, வேலை வாய்ப்புகள் உண்டாகல அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலுமே கூட இந்த பேட்டியில ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். நாங்க வந்து முத்ரா வங்கிகள் மூலமா ஏழைகளுக்கு, இதுவரை தொழில் தொடங்க முடியாதவர்களுக்கு பல சின்ன சின்ன தொழில்கள் தொடங்கிறதுக்கு, ஒரு பொட்டி கடை வைக்கிறதுல இருந்து, பிளவர் செல்லர்ல இருந்து, ஒரு சின்ன ஒரு காய்கறி வியாபாரில இருந்து அனைவருக்கும் நாங்க கடன் கொடுத்துட்டு இருக்கோம். 50,000 இருந்து 1 லட்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன கடன்கள் நாங்க வந்து முத்ரா வங்கிகள் மூலமா கொடுக்கிறோம். அதுல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அதனால வந்து பயனடைந்திருக்கிறார்கள். அதுல பாதி, அந்த 1.5 கோடி பேர்ல பாதி புதுசா தொழில் தொடங்குறவங்க, மீதி பாதி சதவீதம் தங்களோட தொழில்களை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்ப இந்த 1.5 கோடி பேரும் இன்னொரு ஆளுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கனாலுமே 1.5 கோடி வேலை வாய்ப்புகள் உடனடியாக உருவாகிறது. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு கணக்குல வராது. சோ அதிகமான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா தானே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல, ஒரு ஃபேக்டரியில ஏற்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்கு 120 கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் நான் 1.5 கோடி பேருக்கு வேலையை கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன்னு சொல்ல, ஒரு வருஷத்துல 1.5 வருஷம், அதான் ஒரு வருஷத்திலேயே அவர் 6 மாசத்துல செஞ்சிருந்தா கூட சரி, 1 மாசத்துல செஞ்சிருந்தா கூட சரி, அது ஏற்புடையது அல்ல. இந்தியாவை போன்ற ஒரு செய்ய முடியும். நீங்களே கேட்டீங்க 2 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. 50 ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க நீங்க? நான் சொல்றேன், அதுக்காக நீங்க செய்யாம இருக்கிறீங்களா? அப்படி இல்ல, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லும் மொழி, எதிர்கேள்வி கேட்க கூடாது. எதிர்கேள்வி நீங்க அதுக்குதான் வந்துறீங்களா? நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்க உங்களை கேள்வி 55 ஆண்டுகள் இருக்கிறீங்களா? நீங்க அதுதான் சார் நான் கேட்கிறேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை கேட்கலாம் நீங்க வந்திருக்கீங்களா? அது தப்பு இல்ல. நீங்க கடந்த காலத்துல அரசாங்கத்துல இருந்தீங்கன்னு போது அதுதான் சொல்றேன். நீங்க வந்துங்க கிராமப்புறங்கள்ல நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்குகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி. இந்த முத்ரா வங்கிங்கிறது ஒரு ஏழை மக்களுக்கு, நல்ல கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் போய் சேரக்கூடிய திட்டம். சொல்றேன், நீங்க மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமா ரூரல் ஏரியாஸ்ல அதிகமா கடன் கொடுக்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல ஜனங்க கிட்ட போகல.
1.5 கோடி பேருங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. சமூக நல திட்டங்கள் மூலமாகத்தான் நீங்க வேலை வாய்ப்பையே உருவாக்க முடியும். படிப்பறிவு இல்லாத, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற, நீங்க தினமும் வேலைக்கு போனால்தான் இன்று இரவு உணவு என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தொழில்நுட்பம் தெரியாது. அதனால அவர்களுக்கு சமூக நல திட்டங்கள் மூலமாகத்தான் நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இல்ல, ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தின் மூலமா, உதாரணத்துக்கு ஒரு 100 நாள் வேலை திட்டமோ ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமா நம்ம ஒரு அரசாங்கம் தன்னுடைய பணத்தை பம்ப் பண்ணி ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது சஸ்டைனபிளா இருக்குமா? அவரவர்கள் தங்களுடைய சுய தொழிலை துவங்குங்கள், நீங்க முன்னேறி வாங்க, அரசாங்கம் அதுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னு சொல்றது சஸ்டைனபிளா இருக்குமா? இரண்டு பார்வைகளும் இருக்கு. இல்ல, ரெண்டுமே செய்யணும். சுயதொழில் செய்யக்கூடிய திறமை உடையவர்களுக்கு நீங்க சுயதொழிலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப சிறு தொழில்கள்லாம் இந்தியாவில் நெசிஞ்சு போயிடுது. நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சிறு தொழில்களுக்கும் இப்ப இருக்கிற சிறு தொழில்களுக்கும் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. காரணம், சிறு தொழில்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைப்பதில்லை, அந்த கொள்கையை மாத்திட்டாங்க. சிறு தொழில்கள் மார்க்கெட்ல போட்டியிட முடியல, ஏன்னா மல்டிநேஷனலோட அவங்களால போட்டியிட முடியல. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சிறு தொழில் இவர்கள் கவனமே செலுத்தல. வேலைவாய்ப்பு குறைஞ்சதுக்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு, ஒரு தொழில் செய்ய முடியாத மக்களுக்கு, உடல் உழைப்பை மட்டுமே நம்புகிற மக்களுக்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. நீங்க மிகப்பெரிய சமூக நல திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தால்தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு 100 நாள் இப்போதைய செயல்பாடு பத்தலங்கிறது உங்களுடைய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தில் என்ன நோக்கிதான் எல்லா கேள்வியும். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு சாதாரண 80 வயது கிழவி கூட அன்றைய உணவிற்கான பணம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இன்னைக்கு 80 வயது கிழவி பூ வித்தா கூட இதுல கடன் கிடைக்கும். முத்ரா திட்டத்துல அவங்க சுயதொழில நீங்களே ஒண்ணு பிராக்டிஸா செஞ்சு பாருங்க. முத்ரா வங்கியில போய் ஒருத்தவங்களை ஆட்சிட்டு போய் நீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதன் பிறகு நீங்க 50 வயசு பாட்டிமா கணக்கே ஆரம்பிக்கிறதுக்கு அலோ பண்ணிருக்காங்க. அண்ணன் சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யல. கர்பி அட்டா ஒன்னது வறுமையை ஒழிப்போம் எப்ப சொன்னீங்க இந்திரா காந்தி. ஆனா இன்னொரு மாமா ஒரு நிமிஷம் வறுமையை ஒழிப்போம்னு ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு கூட ராகுல் காந்தி அமேத்தில யாரையாவது விஐபி கூட்டிட்டு போனா குடிசைக்குள்ள கூட்டு போயிட்டு வராங்க. நீங்க வச்சிருக்கீங்களா இன்ஃப்ளேஷன், பிளாக் மணி, வேலை வாய்ப்பு அரசு டெலிவர் பண்ணல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இந்த 3 விஷயங்களை பத்தி நம்ம வித்தியாசமா கொஞ்சம் பார்க்கணுமா? முதல்ல நீங்க சொன்ன இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான். அதுல கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள், அது ரெண்டும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வறட்சியின் காரணமாக, தொடர் வறட்சியின் காரணமாக 2 வருஷத்தில் உள்ள பாதிப்பினால ஏற்பட்ட இன்ஃப்ளேஷன், அது ஒண்ணு. இரண்டாவது, வேலை வாய்ப்பை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக நான் சொல்ல ஆசைப்படுவது, வறுமையை நாங்கள் ஒழிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காம்பன்சேஷனாக அல்லது அதற்காக ஈடுகட்டுவதற்காக பணத்தை கொடுத்து அவர்களை மேலும் சோம்பேறிகளாக்கும் திட்டங்கள் பல வந்திருக்கின்றன. அது நாட்டு உருப்படாது நிச்சயமாக. ஆனால் சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நிதியுதவி ஏற்பட்டால் அவர்கள் தொழில் செய்து அதன் மூலமாக தாங்களும் மற்றவர்களும் ஆதாரபூர்வமாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். அது இந்த திட்டம் கொண்டு வரக்கூடியது. அதனால அது வித்தியாசம் நிச்சயமாக 100%. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பாட்டால் தான் அவர் சொன்ன மாதிரி 1.5 கோடிங்கிறது முக்கியமான விஷயம். இறுதியான கருத்து திரு சௌந்தரராஜன், இறுதியான கருத்து. எஸ், கோ அஹெட். அதாவது வேலை வாய்ப்பு விஷயத்துல கிட்டத்தட்ட 11 லட்சம் சிறு தொழில்கள் மூடி இருக்கின்றன. ரிசர்வ் வங்கி கணக்கு, நான் சும்மா கணக்கு சொல்லல. அதே மாதிரி ஒரு அரசு சில காரியங்களை செய்யாமல் இருக்க முடியாது. இந்த ஏற்கனவே வங்கிகளை நாட்டுடைமை ஆக்கும் போது பூக்காரிக்கு, கருவாட்டுக்காரிக்கு, சைக்கிள் கடைக்காரருக்கு எல்லோருக்கும் கடன் கொடுக்கப்படும் என்று அறிவித்து அதையெல்லாம் சொல்லப்பட்டது. கொஞ்ச காலத்துக்கு கொடுக்கப்பட்டது, பிறகு நிறுத்தப்பட்டது. பெரியவர்களுக்கு தான் கடன் கொடுக்கப்பட்டது. மல்லையா போன்றவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கொடுத்திருக்கிற இந்த முத்ரா வங்கி கடன் என்பது எனக்கு தெரியவே ஏராளமான பேர் இருக்கிறார்கள், ஏற்கனவே தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு கருவி வாங்குவதற்கு அந்த பணம் பயன்பட்டு இருக்கிறது. அந்த கருவியை நவீனப்படுத்துவதற்கு அந்த பணம் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு பயன்பட்டு இருக்கிறது. மிக அதிகமாக அதற்கு பயன்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டும், செய்த வரைக்கும் சரி. ஆனால் புதிய வேலை வாய்ப்பு என்பது நம்முடைய தேவைக்கு ஏற்ப வரவில்லை என்பதை அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருக்கிற வேலைகளை பாதுகாப்பதற்கு உரிய, உதாரணமாக தமிழ்நாட்டில் பட்டாசு தொழிலுடைய நிலை என்ன, தீப்பெட்டியின் நிலை என்ன, ரப்பர் நிலை என்ன, கன்னியாகுமரியில்
அரசு போட்டிருக்கிற டாக்ஸால் முந்திரியினுடைய தொழில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட லட்சம் பெண்கள் வேலை இழப்பார்கள் என்கிற அபாயம் இந்த கன்னியாகுமரியில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அபாயம் இருக்கிற நிலைமை இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இருக்கிற தொழில்களை, பாரம்பரிய தொழில்களை, கைத்தறி, விசைத்தறி, ஜவுளி, இப்படிப்பட்ட இந்த எல்லா தொழில்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து பாதுகாத்து விட்டு புதிய தொழில்களை பற்றி அரசு யோசிக்க வேண்டும். அதற்கு பதிலாக சிவகாசியில் அதான் தடுக்கணும், இன்னும் உறுதியாக தடுக்கணும். இப்ப வேறு எந்த வகையில் வரக்கூடாது, தடுக்கணும். நான் சட்டசபையிலே சொன்னேன் சைனா பட்டத்தை தடுக்கணும்னு. அதே மாதிரி இப்ப நீங்க இப்ப நம்முடைய இந்த இருக்கிற தொழில்களை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனுடைய முக்கியமான விஷயம். எஃப்டிஐ அந்நிய நேரடி மூலதனம் இந்தியாவினுடைய எதற்குள்ளும் வரலாம் என்று இப்போது அரசு அறிவித்திருப்பது நம்முடைய ஏராளமான தொழில்களை அழிக்கப் போகிறது. இப்ப சில்லறை வர்த்தகத்தை அழிக்கப் போகிறது. அவ்வளவு நேரம் இல்ல நிகழ்ச்சி இழப்புக்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். வேலைகள் இருக்கிற வேலைகள் போவதற்கான அபாயம் இருக்கிறது உங்களுடைய பார்வையை புரிஞ்சுக்கிறேன். பிரதமர் அவர்களுமே கூட நம்ம வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களை இன்னும் அதிக கவனம் செலுத்தும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்பதையும் அவர் தன்னுடைய பேட்டியில வலியுறுத்திருக்கிறார் என்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. மேலும் பல விஷயங்களை பேசி இருக்கிறார். அரசுடைய கொள்கைகள் சார்ந்து ஒரு தெளிவான பார்வை பிரதமரிடமிருந்து பல்வேறு விஷயங்களில் இந்த ஒரு பேட்டியில் மூலம் வெளிவந்திருக்கிறது. இதற்கு விமர்சனங்கள் ஒரு புறமும் ஆதரவான பாராட்டுகள் ஒரு புறமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இது அடுத்தடுத்த கட்டங்களாக அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த பேட்டியில் நிறைவு செய்யும் போது கூட பிரதமர் குறிப்பிடுவது போல நான் டெவலப்மெண்ட்ல போக்கஸ்டா இருக்கேன், என்னுடைய வேலையில போக்கஸ்டா இருக்கேன், நான் தேர்தல்களை பத்தியோ அரசியலை பத்தியோ யோசிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சோ அடுத்த 3 ஆண்டுகள்ல திட்டங்கள் சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் எப்படி முன்னெடுக்க போகிறது என்பதை பொறுத்துதான் 5 ஆண்டுகளின் முடிவில் இந்த அரசாங்கத்தோட ரிப்போர்ட் கார்டை நாம் நிச்சயமாக கொடுக்க முடியும். இப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த விருதுநகர் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.